Welcome to our channel Taste My Food. அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காவை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நார்மல் தேங்காயில் இது கொப்பரை தேங்காயில் தான் இந்த ஸ்வீட்டை நம்ம செய்ய போகிறோம். ஸோ டோட்டலி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொப்பரை தேங்காய் சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட் சொல்லிட்டு அதையும் கொஞ்சமாக பார்த்துலாம். ஒரு குட்டி இன்ஃபோ. இந்த கொப்பரை தேங்காய் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இதில் கொலஸ்ட்ரால் இல்லவே இல்லை. அனிமிக்காக இருக்கிறவங்க இதை வந்து தாராளமாக சாப்பிட்டு வரலாம். அதாவது உடம்புல வந்து ரத்த அளவு வந்து கம்மியாக இருக்கும்ல, அது வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரலாம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலட்டுத்தன்மை வந்து இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான டயட்ரி ஃபைபர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த குவான்டிட்டி வந்து இந்த கொப்பரை தேங்காயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இம்யூனிட்டி பவர் உடனே வேணும்னு நினைக்கிறவங்க இதை இன்றைக்கே செஞ்சு சாப்பிடுங்க. நிறையவே நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம கொப்பரை தேங்காயில் என்னென்னலாம் சத்து இருக்குது சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக கொப்பரை தேங்காய் ஒரு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவதில் போட்டு துருவியே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த கொப்பரை தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் ஒரு அரை அரைச்சி கூட நீங்கள் எடுத்து இந்த ஸ்வீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்றைக்கி துருவி தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா, ஸ்வீட்னஸ்க்காக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 100 கிராம் அளவு கரெக்டாக இருக்கும் இதுக்கு. ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஏலக்காவை அந்த உள்ளே இருக்க விதைகளை மட்டும் எடுத்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக நெய், கொஞ்சம் முந்திரி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் இந்த வெல்லத்தை போட்டுட்டேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெல்லத்தை வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுக்கும்போது அந்த வெல்லத்தில் இருக்க கல், மண் அதெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் சுத்தமாகும். இப்போ வடிகட்டின இந்த வெல்ல தண்ணியை மறுபடியும் அந்த பேனுக்கு மாற்றிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி ஒரு கொதி வர டைமில் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. அந்த வெல்லத்தை சேர்த்துட்டு இந்த கம்பி பதம் வரணும், இந்த பாகு பதம் வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த தேங்காயை சேர்த்துட்ட பிறகு அந்த வெல்ல தண்ணி அந்த தேங்காய் துருவில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருந்தோம்ல ஏலக்காய், அந்த பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கொப்பரை தேங்காயில் இருக்கிற அந்த எண்ணெயே உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும். அது கூட இந்த நெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வாசனை வந்து செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீடு ஃபுல்லாக வாசனை அந்த அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இதில் அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதிலேயே கொஞ்சமாக திராட்சை கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண இந்த முந்திரியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போதே வாசனை வந்து செமையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசனை ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு செம டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்வீட்டில் நம்ம சேர்த்துருக்கிற கொப்பரை தேங்காய், வெல்லம் இது எல்லாமே செம ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். ஸோ தாராளமாக இது கொடுக்கலாம். கொப்பரை தேங்காவை பொறுத்தவரைக்கும் அப்படியே கொடுத்தா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது. கொப்பரை தேங்காய் நெக்ஸ்ட் டைம் வாங்கினா இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.